நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுக்கு நேத்து பிறந்த நாளுங்க. பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிச்சிருக்க படங்கள்ல இருந்து நிறைய அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்த நம்மளுக்கெல்லாம் மிச்சமானது என்னமோ ஒரு லாலிபப்பு தாங்க. ஆமாங்க, சூர்யா 47 படக்குழு பாத்தீங்கன்னா கையில லாலிபப் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு போஸ்டரை மட்டும் விட்டு ஏமாத்திட்டாங்க. அப்டேட்டா கேக்குறீங்க, இந்த அப்படிங்கடா லாலிபப்பு, ஓரமா போய் சப்பு அப்படின்ற மாதிரி அந்த லாலிபப் போஸ்டரோட சூர்யா 47ஓட அப்டேட்டை முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா நான்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். சரி ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டிலை ரிவீல் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் மிஞ்சினது லாலிபப் மட்டும்தான். சரி, விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல இருந்தாச்சும் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுவும் நடக்கல. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த போஸ்டர்ல நம்ம பழைய கஜினி படத்துல வந்த சஞ்சய் ராமசாமியை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த சஞ்சய் விஸ்வநாத்தோட போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூர்யா அண்ணாவுடைய வாய்ஸ்ல அந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல இருந்து 2வது பாடல் ஒரு வெட்டிங் சாங்கோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த ப்ரோமோ வேற லெவலுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வரும்போது அஞ்சான் படத்துல ஏக் தோ தீன் பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. நாளைக்கு இந்த பாடலோட முழு வீடியோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கும் மரண வெயிட்டிங்ல தான் இருக்கேன். சூர்யா அண்ணா குரல்ல ஒரு வெட்டிங் சாங் அசத்த போகுது. கென் கருணாஸோட எழுத்துல வேற லெவலு. ஆனா எதிர்பார்த்த நம்ம பெரிய லெவல்லலாம் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தோம். அது நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்டேட்டுக்காக காத்திருந்த சூர்யா ரசிகர்களுக்கு இந்த அப்டேட் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெருசா ஏதாச்சும் விட்டுருக்கலாம். இல்ல சூர்யா 48 படத்துல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கூட கொடுத்திருக்கலாம். 3 படங்களுமே நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. ஆனா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் எல்லா மாவட்டத்திலையுமே வாரி வாரி செஞ்சிருக்காங்க. சூர்யாவோட பிறந்த நாள் முன்னிட்டு வட சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் பாத்தீங்கன்னா 4 லட்சம் மதிப்புல 51 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. 51 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பாத்தீங்கன்னா பரிசா கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சூப்பர்னே சொல்லலாம். அதுபோக சூர்யாவோட பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் தெற்கு மாவட்ட சூர்யா நற்பணி இயக்கம் சார்பில் 1051 பேருக்கு சிறப்பு அன்னதானத்தை போட்டிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம்தான். இது பிறந்த நாளைக்கு மட்டும் இல்லைங்க, பிறந்த நாளைக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரத்த தான முகாம்லாம் நடத்தினாங்க நம்ம சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில். நிறைய பேர் ரத்தம் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் உடல் உறுப்புகள் எல்லாம் தானம் பண்ணாங்க. அதாவது சூர்யானா அவருக்கு நம்மலாம் ரசிகரா இருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதர். அந்த மனிதருக்காக தான் நம்மலாம் ரசிகரா இருக்கோம். அவர் எதை விதைச்சிருக்காரோ அதுதான் நம்மளை மரமா வளர்த்துக்கிட்டு இருக்கு. அவர் அகரம் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட் கூடிய சீக்கிரமே வரும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்.